இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களுடைய இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, இன்னும் ஒரு வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். அன்னையினுடைய கொடியேற்று திருவிழாவோடு ஆரம்பிக்க இருக்கின்ற விழா நாட்கள், அதற்கான தயாரிப்புக்கான நாட்கள் அனைத்தும் இறையருளால் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who are participating, those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பயம், அச்சம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அதை எந்த மனநிலையில் பார்க்கிறோமோ அந்த மனநிலைக்கு ஏற்றவாறு அதை ஒருவரை பாதிக்கின்றது. வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற திட மனதோடு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தால் பயம் அகன்று போகும். பயத்தை கண்டு ஆண்டவரது அருளை வேண்டாம் என்று சொல்லி ஒளிந்த நேரங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அவர் தருகின்ற அருளோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடமே அன்னை வழியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து
நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம்மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம்மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்பித்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்து, இவ்வாறு இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம்.
அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். 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 எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி கூடிக்கொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்புகின்றேன்.
அவர்கள் தம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளுக்கு திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலத்தலைவர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவரிடமிருந்தே தோன்றினர். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். அப்பொழுது பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவில் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறை அருளோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு ஆண்டு பெருவிழாவை நோக்கி மகிழ்வோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. இறைவன் நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள், அறிவுரைகள், கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல இந்த நற்செய்தியை 4 பிரிவுகளாக பார்ப்போம். 1, நற்செய்தியின் பின்னணி. 2, உண்மையான அச்சம். பேதுரு இன்னும் அதிகமாக அச்சப்பட்டார், மீனவராக இருந்தும். 3, இயேசு தரும் அருள். 4, அருள் தரும் வாழ்வில் அச்சம் நீங்கி வாழ முடியுமா? 1, நற்செய்தியின் பின்னணி. இந்த வாரம் நற்செய்தி நமக்கு ஒரு அழகிய பாடத்தை சொல்லித் தருகிறது. அதை சற்று விரிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், கடந்த வாரம் 5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்ததாக பார்த்தோம். அதில் இறைவன் பராமரிக்கின்ற இறைவன், த ப்ராவிடென்ஷியல் காட் என்று நாம் பார்த்தோம். இறைவன் பராமரிக்கும் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இந்த வாரம் நீங்களும் நானும் சீடர்கள் புரிந்து கொண்ட ஒரு புதிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கடல் மீது இயேசு நடந்து வருகின்ற அந்த நிகழ்வு. இறைவன் பாதுகாக்கின்ற இறைவன் என்று நாம் இதை பார்க்கிறோம். த ப்ரொடெக்டிங் காட். சீடர்கள் இந்த இரண்டையும் தங்கள் வாழ்நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதைத்தான் சீடர்கள் வழியாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நானே பராமரிக்கின்ற இறைவன், நானே பாதுகாக்கின்ற இறைவன். ஆகவே இந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அப்பொழுது அந்த சீடர்கள் புரிந்து கொண்டார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. முழுமையாக ஒருவேளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உயிர்த்த பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிறப்பாக புரிந்து கொண்டார்கள் என்பது உண்மை. வாழ்வில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், சவால்கள், சறுக்கல்கள், இவைகளையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டும் நமக்கு சொல்லுகின்றன. பராமரிக்கின்ற கடவுள், பாதுகாக்கின்ற கடவுள். ஆகவே வாழ்க்கை சூத்திரத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். எப்படி சமாளிப்பது, என்ன செய்வது என்று. இப்பொழுது 2வது பகுதிக்கு வருகிறோம். உண்மையான அச்சம். இது ஒரு போலியாக நடந்ததல்ல, இது ஒரு கட்டுக்கதை அல்ல. முதல் வாசகத்திலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அரசராகமும் முதல் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே இதனுடைய முன்னணி உள்ளது, இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். எலியா செய்த அனைத்தையும், பொய் இறைவாக்கினர்கள் அனைவரையும் வாளினால் கொன்றதையும் ஆகாபு இசபேலுக்கு தெரிவித்தான். அவள்தான் அரசி. இதை கேள்விப்பட்ட உடனே, என்னுடைய மக்கள் எல்லோரையும் கொன்று விட்டான் என்பதை அறிந்தவுடனே, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொன்னாள். ஆகவே பழி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். நீ என் ஆட்களை கொன்றாய், நான் உன்னை கொல்லுகிறேன். அது அவளால் முடியும். ஏனென்றால் அவளிடம் படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. எதை வேண்டுமானாலும் அவளால் செய்ய முடியும். ஆகவேதான் எலியா பயந்து ஒரு குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார். பயம், அச்சம், ரியல், இது உண்மையாக இருந்த ஒன்று. 2வதாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூல்
14வது அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 14:6-7. எனவே மக்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் என்பதை அறிந்த அரசன் என்ன செய்கிறான்? பாரபோன், நன்றாக பாருங்கள் எவ்வளவு சிறப்பான படையை அவன் அனுப்புகிறான் என்று. அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். யார? இந்த இஸ்ராயல் மக்களை மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு அடிமைகளாக இழுத்து வர வேண்டும் என்பதற்காக புறப்பட்டான். அதில் எல்லா தேர்களும், அவனுடைய தேரும், சிறந்த படை வீரர்கள் எல்லாரும் போகிறார்கள். போகிறவர்கள் யார்? ஒன்றுமில்லாத, படைபலம் இல்லாத, எப்படி என்ன செய்வது என்பதற்கான முன்மதி இல்லாத மக்கள், சாதாரண மக்கள் செல்கிறார்கள். பயம். எப்படி? முன்னால் செங்கடல், பின்னால் மிகச்சிறந்த தேர்ப்படை, the most powerful army in the world at that time. அந்த பெரிய படை வருகிறது. முன்னால் கடல், பின்னால் படை. என்ன செய்வது என்று அஞ்சுகிறார்கள். பயம், ரியல். அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் ஒன்றை பார்க்கிறோம். கடலிலே இயேசு நடந்து வருகிறார். நடந்து வந்த பொழுது அவர்கள் பயந்தார்கள், அலறினார்கள். அதற்கு முன்பாகவே காற்று சுழல ஆரம்பிக்கின்றது. நாம் இவ்வாறு படிக்கிறோம்: எதிர்காற்று வீசியதால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. சீடர்கள் அச்சம் கொண்டு கத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே துன்பம், வேதனை, பயம் ரியல், உண்மை. நம் வாழ்விலும் இந்த அனுபவம் நமக்கு நிச்சயமாக உண்டு. இல்லை என்று சொல்வோர் வெகு சிலரே இருக்கக்கூடும். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலும் கூட 5 அடி ஏறினால் 10 அடி சறுக்குகிறது. தோல்வி பயம், குழப்பம், குற்றப்பழி உணர்வு சுற்றி சுற்றி அடிக்கிறது. செய்த தவறையே திரும்ப 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 செய்கிறோம். இதிலிருந்து மீள முடியாதா, வெளிவர முடியாதா என்று ஏங்கக்கூடியவர்கள், வீண் பழி சுமத்தக்கூடியவர்கள், வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே அடுத்தவனை பற்றி தான் பேசுறது, எதுவாக இருந்தாலும் சொல்வதெல்லாம் பொய் என்று தெரிந்தும் அடுத்தவர் பெயரை கெடுப்பது, வீண் பழி சுமத்துவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏராளமாக சந்தித்திருக்கிறோம். நல்லவர்கள் வாழுகிறார்கள், தீயவர்கள் வாழுகிறார்கள், நல்லவர்களால் ஏன் வாழ முடியாது என்றெல்லாம் மனதில் குழப்பங்கள், எதிர்கால சிந்தனைகள், திருமணம் எப்படி இருக்கும், வாழ முடியுமா முடியாதா என்று ஏராளமான பிரச்சனைகள் நமக்குள் இருக்கின்றன. நம்முடைய அன்றாட வாழ்வை சற்று சோதித்து பார்த்தால் இவைகளெல்லாம் நமக்கு புரியும். இப்பொழுது 3வது பகுதிக்கு செல்கிறோம். இறை இயேசு அச்சம் நீக்கி அருள் தருகிறார். அச்சம் போக்கி அருள் என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். எப்படி? Fear and faith cannot go together. இதுதான் வாழ்க்கை சூத்திரம். பயமும் நம்பிக்கையும் ஒன்றாக பயணிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தெளிவாக அந்த பாடத்தை தான் இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். கடலில் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த உரையாடல் நமக்கு தெரியும். அந்த உரையாடலை வைத்துத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த பாடத்தை சொல்லித் தருகிறார். அச்சத்தை போக்கி அருள் தருகின்ற ஒரு அருமையான நேரம் இந்த உரையாடல், இந்த நிகழ்வு. பேதுரு பயந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீனவர் தானே அவர், பழக்கப்பட்டவர் தானே, நீந்தி இருக்கலாமே, தைரியமாக கடலிலே குதித்து நீச்சல் அடித்திருக்கலாமே. பின் ஏன் அவர் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார்? அங்கேதான் ஆண்டவர் இந்த பாடத்தை சொல்லித் தருகிறார். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் கூவினார், கையை நீட்டி வா என்று அழைத்து கொண்டார் இயேசு.
அவர் கூவாமல் இருந்திருந்தால், கத்தாமல் இருந்திருந்தால், ஒருவேளை மீனவனாக இருந்தும் கூட அவர் தடுமாறி போயிருந்திருக்க முடியும். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவர் அபயக்குரல் எழுப்பியதால் ஆண்டவர் அவருக்கு உடனே உதவி செய்தார். லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரத்தில் காணாமல் போன அந்த மைந்தனுடைய வாழ்க்கையில் அவன் செய்தது அதுதான். எழுந்து என் தந்தையிடம் போவேன், கடவுளுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்பதை ஏற்றுக்கொண்டு நான் வாழுவேன் என்று எழுந்ததால் தான் அவனுடைய பாடம் நமக்கு இன்று மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறது. அவன் எழுந்ததால் தான் அந்த தந்தையினுடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஓடி கட்டி பிடித்து அவனை அரவணைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அச்சம் இருந்த இடத்திலே அபயக்குரல் எழுப்புகின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் பொங்குகிறது என்பதைத்தான் இன்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் சொல்லித் தருகிறார். நீங்கள் பயப்படுவீர்கள், அஞ்சுவீர்கள், எல்லாம் உங்களுக்கு நடக்கும், ஆனால் தொய்வோடு இருந்து விடாதீர்கள், உலகை நான் வென்றுவிட்டேன் என்ற அந்த பாடத்தை அன்று அப்பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை அறிந்த பொழுது, பின்னோக்கி பார்த்த பொழுது அனைத்தையும் புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது 3வது பகுதிக்கு நாம் சொல்லுகிறோம். அதற்கு முன்பாக இதை ஒரு அனுபவமாக எப்படி திருப்பாடல் 23:4 பரிச்சயமான ஒன்றைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வாறு ஆண்டவருடைய அருள் அச்சத்தை நீக்குகிறது என்பதை பார்க்கிறோம். 23:4 மேலும் நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற பாடம். நீர் என்னோடு இருப்பதால். மீண்டும் அதே போன்று நாம் பார்க்கிறோம். எசையா புத்தகம் 41:10-13 அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எத்தனை செய்கிறார் பாருங்க. ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பவன் நானே. அருமையான தெய்வம். இந்த கடவுளது பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சீடர்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே அவர்கள் என்ன துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் இறை அரசின் பணியில் விழுமியங்களிலிருந்து அவர்கள் மாறுபடக்கூடாது, வேறுபடக்கூடாது, தொய்வில்லாமல் செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர் பாடமாக சொல்லித் தருகிறார். அந்த பாடத்தை தான் இன்று நமக்கு சீடர்கள் வழியாக நாமும் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரு நிகழ்வு, ஒரு பைபிள் வசனத்தோடு முடிக்கிறேன். திருமணமாகி 6 ஆண்டுகளானது. திடீரென்று 2 பேருக்கும், கணவர் மனைவிக்கு 2 பேருக்குமே ஒரு கடிதம் வருகிறது. அது மொட்டை கடிதாசியில் பேர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஆனால் அது உண்மை இல்லை. அதில் போடுகிறார்கள், கணவனை பற்றி மனைவிக்கும், மனைவியை பற்றி கணவனுக்கும் இருவரும் கள்ளக்காதல் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் மோசமானவர்கள் என்று குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். இருவரும் ஆடிப்போகிறார்கள். 1 மாதம் இருவருமே ஒன்றும் பேசாமல், புரியாமல், என்ன செய்வது என்பது தெரியாமல் அவர்களுக்குள்ளேயே ஒரு மனக்கசப்புடன், மன அழுத்தத்துடன் இருவருமே வாழ்ந்திருக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் அந்த பெண்ணுடைய மனைவியுடைய நண்பர் ஒருவர் அவரிடம், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் வேளாங்கண்ணி மாதாவிடம் சென்று ஜெபித்து வாருங்கள், ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் உட்காருங்க, சரியாயிடும், வேளாங்கண்ணி மாதா புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல, இங்கே வந்து அழுது ஜெபித்து மெழுகுதிரி கொளுத்தி வைத்து விட்டு மீண்டும் நேராக தன்னுடைய கணவரிடம் சென்று, இப்படி ஒரு கடிதம் வந்ததே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவருக்குத்தான் வந்ததாக நினைத்தார். அப்பொழுது கணவரும் சொல்லுகிறார், அதே நாளிலே எனக்கும் வந்தது, வேதனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நன்றாக நீ கேட்டாய், வாய் சேர்ந்து வாழ்வோம், இது யாரோ செய்கின்ற சூழ்ச்சி, வாழுவோம், வாழ முடியும் என்று வாழ்ந்தார்கள். அந்த கதையை என்னிடம் சொன்னதால் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். உண்மையான பயமோ போலியான பயமோ செயற்கையாக செய்யப்பட்டதோ வாழ வேண்டும். இல்லறம் துறவரம் தனியறம், துன்பம் இல்லாத வாழ்வு இல்லை, வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ முடியும் என்ற சிந்தனையோடு வாழ்வோம். இறுதியாக எசையா புத்தகம் 46வது அதிகாரம் 33-34 பார்ப்போம்.
ஏசாயா 46:33-34. யாக்கோபின் வீட்டாரே, நான் சொல்வதை கேளுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கியவன் நானே, உங்களை தாங்குவேன். அருமையான கடவுள், அற்புதமான தெய்வம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்விலே அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் அழகாக வாழ்ந்த அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் ஜெபிப்போம். அந்த அன்னை நம் துன்பங்கள் வேதனைகளை அகற்ற வேண்டும் என்பதல்ல, அதை புரிந்து கொண்டு எப்படி சமாளித்து வாழ வேண்டும் என்ற ஆற்றலையும் அருளையும் ஆவியானவரது துணையையும் தர வேண்டும் என்றாடுவோம். இல்லறம், துறவரம், தனி அறம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் ஆண்டவரை கூவி அழைப்போம். அழைக்கின்ற பொழுது மறுக்காமல் மாறாமல் உதவி செய்கின்ற அந்த இறைவனினுடைய பாதுகாப்பை புரிந்து வாழ்வோம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். துன்பமே வேண்டாம் என்ற வாழ்வு அல்ல, துன்பத்தில் எப்படி நான் வாழ வேண்டும் என்ற அந்த அருள் ஆற்றலை எனக்கு தாரும், அச்சத்தை போக்கி அருளை தாரும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, இல்லறம், துறவரம், தனியறம், மகிழ்வோடும் மனநிறைவோடும் இருக்க அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, எழுந்து வாரும். உம்மை நோக்கி கூப்பிடும் அனைவரது குரலையும் கேளும் என்ற திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரிடம் குரல் எழுப்பி ஜெபிப்போம். தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் உம் பேரன்பையும் மீட்பையும் நிறை வாழ்வையும் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீர் வாக்களிக்கின்றீர் என்பதை உணர்ந்து ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்டு எம் வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலும் எம் நாட்டிலும் ஆண்டவரின் மாட்சி குடிகொள்ளவும், பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கவும், உண்மை முளைத்தலும் நல்விளைவை எம் நாடு நல்கும். தலைவர்களும் குடிமக்களும் இவற்றிற்காக பொறுப்புடன் செயலாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புயல் சூழ்ந்த துன்ப சூழ்களால் எங்கள் வாழ்க்கை படகு அலைக்கழிக்கப்படும் போது துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கின்ற உமது உடனிருப்பை உணர்ந்து கொள்ளவும் இறை வேண்டலில் உம்மை கண்டுணர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளை பொழிபவரே எம் இறைவா,
அன்னையின் மேலுள்ள அன்பினால் திருப்பலியில் கலந்து கொண்டும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கவும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக அன்னையினுடைய திருப்பிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருள் ஆசீர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண நாளையும் பிறந்த தின விழாவையும் இந்த வாரத்திலே கொண்டாடக்கூடியவர்களை இறைவன் அன்னை வழியாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் வாடுகின்றவர்களுக்காகவும் குழந்தை வரம் இல்லாமல் தடுமாறுகின்றவர்களுக்காகவும் நல்ல வரன் வேண்டி ஜெபிப்பவர்களையும் நினைத்து இறைவன் அவர்களுக்கு உதவி புரிய ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை அருளால் நல்லதொரு பொறுப்பான வேலையை ஆரம்பிக்க அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். உடல் நலம் குறைந்திருக்கின்ற அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நடைபெற இருக்கின்ற அன்னையின் ஆண்டு திருவிழாவிற்காக உழைக்கின்ற அனைவருக்காகவும் சிறப்பாக நம் திருத்தலத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியிடவே அன்பில் இணைந்திடுவேன், பலியிடவே அன்பில் இணைந்திடுவேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அச்சம் நீங்கி அருள் பெற்று வாழ வேண்டும் என்ற கருத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்து அருளோடு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று
அன்னையினுடைய திருப்பிடத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, உம்மை போற்றுவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர்களின் அணிகளோடும் இப்பேராலயத்தில் இருந்து ஜெபிக்கின்றவர்களோடும் இணையதளங்கள் வழியாக ஜெபிப்போர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், உலகில் யாரும் நினையாதவர்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். பேராலயத்திலே கூடி ஜெபிக்கின்ற எங்கள் அனைவரையும் எங்கள் விண்ணப்பங்களின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழல்களிலும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு அச்சம் போக்கி அருளோடு வாழ வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் எல்லா நேரங்களிலும் அச்சம் அகற்றி உம் அருள் பெற்று வாழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
அச்சத்தை போக்கி அருளை தந்து வழிநடத்துகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே அதே மனநிலையில வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக எங்களுக்கு அருள் புரிவீராக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க அருள் புரிவாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக்கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு